ஸ்வீட் கடையில், அதாவது ஒரு 25 விதமான ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து அள்ளி அள்ளி எடுத்து பேக்கில் போட்டது கொண்டு போனது, அது கொட்டினது சிந்தினது போக ஒரு பிள்ளை ஒரு ஸ்வீட் எடுத்து வச்சுக்கொண்டு இது கூப்பிடுற பாஸ்கரனை இதுக்கு தான் 3000 ரூபா வேணுனதாக கொண்டதான்னு சொல்லி அந்த வன்மத்தை கேட்க அந்த வீடியோவே உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது. நீங்கள் அந்த வீடியோவை உன்னித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ நிறைய விஷயங்களை சொல்லுது. அந்த பிள்ளை வந்தது ஓகே சாப்பிட இல்லைன்னு சொல்லி சொன்னால், அவ்வளோ இடம் இருந்து அவ்வளோ இடத்துலையும் சாப்பாடு இல்லையோன்னு சொல்லி சொன்னால் கடைசி வரையும் இல்லை 10 மணி மட்டும் ஆக்கள் நின்று சாப்பிட்டு போன ஆக்கள் அந்த ரிவ்யூ இருக்குது. எங்களோட சிசிடி ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ அவள் எங்கெங்கெல்லாம் சாப்பிட்டாண்டு எல்லாம் தேடி எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும் 2-3 நாட்களாக வந்து சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக இருக்கக்கூடியது ரீச்சா அண்ட் பாஸ்கரன். ஸோ அந்த பேசுபொருள் ஆக்கினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அப்படியே தொடர்ந்து ஒரு ஹைப்பில் வச்சுருங்க. நிறைய விஷயத்துக்கு அது எனக்கு உதவியாக இருக்கும். சரி, ரீச்சாவினுடைய உணவு திருவிழா 7, 8, 9, 10 4 தினங்கள் திட்டமிடப்பட்டு 6 மாதத்துக்கிட்ட அதுக்கான பணிகளை செய்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து இரவு பகலை இருந்து வரக்கூடிய சொந்தங்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக மிக சிரமப்பட்டு தான் விழாவை ஏற்பாடு செஞ்சிருந்தோம். முதல் நாள் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 2000 உறவுகள், எங்களுடைய உறவுகள் தாயத்தில் பல பிரதேசங்கள்லேருந்து வந்திருந்தார்கள். எந்தவித ஒரு சலசலப்பும் இல்லாமல் மிக நேர்த்தியாக மகிழ்ச்சியாக எல்லோரும் வடிவாக சந்தோஷமாக சாப்பிட்டு போனார்கள். அடுத்த நாள் 8ஆம் தேதி சனிக்கிழமை எங்களுடைய ஆன்லைன் புக்கிங் வந்து ஒரு மத்தியானத்தோடையே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் கூடுதலான ஆட்கள் புக் பண்ணியிருக்கிறபடி அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. வரக்கூடிய கோல்களுக்கு வந்து தொலைபேசி அழைப்பில் வந்த நபர்களை சொன்னாங்க, இன்றைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் நாளைக்கு இல்லை நாளன்றைக்கு வாங்க, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை வாங்கன்னு சொல்லி. ஆனால் அதையும் தாண்டி என் மீதும் ரீச்சா மீதும் இருக்கக்கூடிய அந்த பாசம் நட்பு எல்லோரும் வெளிக்கிட்டு வந்தீங்கன்னா இல்லை அங்கே போனால் டிக்கெட் எடுக்கலாம். ஏன்னா போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் அப்படித்தான் நடந்தது. அது மக்களில் பிழை இல்லை. அப்போ மக்கள் கூட்டம் பெருக்கெடுத்து வரைக்குள்ளேயே ஒன்றும் செய்யலாம் போச்சு, அவைய ஸ்டாப் பண்ணலாம் போச்சு. கேட்குற அளவுக்கும் இல்லை, சொல்கிறத விளங்கி கொள்கிற அளவுக்கும் இல்லை வந்துட்டோம் உள்ளே போகணுமென்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துட்டினோம். நாங்கள் ஏலா கொடுமைக்கு ஒரு 6-6.15 போட வெளிப்பக்க கேட்டையே மூடிட்டோம். உள்ள வாகனத்தை உள்ள ஆக்கள் எடுக்க வேண்டாம் என்று சொல்லியே மூடிட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு சரியான சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கும். தூரடங்கள்லேருந்து பெட்ரோல் செலவழித்து வாகனம் பிடிச்சு உணவு திருவிழாக்கண்டு வந்து இடையில திரும்பி போகிறன்றது வந்து எவ்வளவு வலிகள் தந்திருக்குமென்னு எனக்கு தெரியும். அதுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். திரும்பவும் உள்ளுக்கு வந்த ஆக்களுக்கு வந்து நெரிசல்கள் ஏற்பட்டு பிள்ளைகள் சப்பாத்து தலைச்சி ஆக்கள் செருப்ப தலைச்சி ஆக்கள்னு சொல்லி அம்மா அப்பாவை நசிச்சு ரண்டி பெரிய கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்த நீங்கள். இது வேணுமென்று நாங்கள் செய்யலை. நாங்கள் மேக்சிமம் சரியான முறையில் திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இருந்தும் ஆக்கள் நாங்கள் எதிர்பார்த்த ஆக்களை விட கூடுதலாக வந்ததுனால இவ்வளவு சம்பவம் நடந்தது. இது வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்ட விரயங்கள் சிரமங்களுக்கு ரியலி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. இனிமேல் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்கிறோம். இது ஒன்று. 2வது வந்து அன்றைய தினம் உள்ள வந்த ஆக்களுக்கு சாப்பாடு இல்லை அல்லது பிரச்சனை வடிவாக சாப்பிட இல்லைன்னு சொன்ன ஆக்களுக்கு காசை திருப்பி தரலாமென்று சொல்லி சொன்னான். நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணி மட்டும் அதுக்கான ஒரு டீமை போட்டு அவைகள் வந்து அதுக்கான வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் கால் பண்ணி உங்களோட ரிசீப்ட் உங்களோட ஒரு இது தந்திருப்பினம், ஒரு டோக்கன் ஒரு ஸ்லிப்பான தந்திருப்பினம், அதை போட்டு எடுத்து அனுப்பினாலே போதும். அதை வந்து இப்போ வெரிஃபை பண்ணி போட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். ஆல்ரெடி வந்து 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தங்களோட காசை எடுத்துட்டு வண்டைக்கு அதிலேயே நிறைய பேர் 2 குழம்பி அடித்து காசுகளை பறித்து ரெண்டி ஓகே அதில் இல்லாமல் நம்ம எடுத்துக்கொண்டு போயிட்டோம். பட் இருந்தாலும் மிச்ச ஆக்கள் வந்து மனச்சாட்சியின்படி நீங்கள் சாப்பிடல, நீங்கள் அந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணல என்று நினைக்கிறார்கள். ஃபோன் பண்ணி காசுகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் 6 மணிக்கு வந்த நீங்கள் 10 மணிக்கு வெளியில் போய்க்க வந்து காசை கிளைம் பண்ணுறது, அப்போ நீங்கள் 4 மணித்தேரம் உள்ள என்ன செய்த நீங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. மனச்சாட்சியின்படி நடந்து வந்தீங்கன்னா நல்லம். ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்களும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது வந்து 4 நாளுக்கு பிளான் பண்ணினாங்கள்.
இந்தியாவிலேருந்து செஃப் மேர், லண்டன்லேருந்து செஃப், இந்தியா இந்த மியூசிக் குரூப், இலங்கையிலேருந்து பல பாகங்கள்லேருந்து டான்ஸுகள், கலைஞர்கள், பறை இசை, பொம்மலாட்டம், சிலம்பாட்டம், அது இதுன்னு நிறைய பேரை புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் 4 நாளைக்கு புக் பண்ணாலும் 2 நாள் தான் நிகழ்ச்சியாக நடந்தது. ஸோ எவ்வளோ காஸ்ட் இருக்கும், அவ்வளோ மரக்கறிகள் வாங்கியிருப்போம், அவ்வளோ மீன் வகைகள் வாங்கியிருப்போம். அது 2 நாளையில் மிச்சம் 2 நாளையும் சாமான அவ்வளோ வீண் பிரியம் போயிருக்கும். எவ்வளோ பெரிய கடின உழைப்புகள் அதில் இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். மனச்சாட்சியின்படி உங்களுக்கு அந்த காசை பெற்றுக்கொள்ள வேணும். நான் ஒன்றும் சாப்பிடையில, ஒன்றும் என்ஜாய் பண்ணையில், டிஜே பார்க்கையில், பாட்டு பார்க்கையில், வெளிச்சங்கள் பார்க்கையிலன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு முதல். சரி, அடுத்தது இந்த உள்ளுக்கு நடந்த சம்பவங்கள். உண்மையில் பொதுமக்களுக்கு இவ்வளோ சிரமங்கள் வர்றதுக்கான மெயின் காரணம் குறிப்பிட்ட நபர்கள் என்று சொல்லி 1-2 நபர்கள் இல்லை, ஒரு குழுவாக பல குழுக்களாக உள்ளே வேண்டுமென்றே நிறைய விடயங்களை ஸ்பாயில் பண்ண, அதாவது விரயம் செய்திருந்த ஆக்களுக்கு தள்ளு முள்ளு ஏற்படுத்தினது, சாப்பாடு சரியில்லை என்று சத்தம் போட்டது, ஒரு ஒரு ரீச்சாவில் 7-8 இடத்துல ஃபுட் கவுண்டர் போட்டு ஒவ்வொரு இத்தாலியன் சாப்பாடு, வெஸ்டர்ன் சாப்பாடு, இந்தியன் சாப்பாடு, யாழ்ப்பாணத்து சாப்பாடுன்னு சொல்லி விதமான இதுகள் போட்டிருந்த இடத்துல ஒரு பிள்ளை போய் ஒரு ஸ்வீட் கடையில், அதாவது ஒரு 25 விதமான ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அள்ளி எடுத்து பேக்கில் போட்டது கொண்டு போனது, அது கொட்டினது சிந்தினது போக ஒரு பிள்ளை ஒரு ஸ்வீட் எடுத்து வச்சுக்கொண்டு இது கூப்பிடுற பாஸ்கரனை இதுக்கு தான் 3000 ரூபா வேணுனதாக கொண்டதான்னு சொல்லி அந்த வன்மத்தை கேட்க அந்த வீடியோவே உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது. நீங்கள் அந்த வீடியோவை உன்னித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ நிறைய விஷயங்களை சொல்லுது. அந்த பிள்ளை ஓகே சாப்பிட இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ இடம் இருந்து அவ்வளோ இடத்துலையும் சாப்பாடு இல்லையோன்னு சொல்லி சொன்னால் கடைசி வரையும் இல்லை, 10 மணி மட்டும் ஆக்கள் நின்று சாப்பிட்டு போன ஆக்கள் தந்த ரிவ்யூ இருக்குது, வீடியோ இருக்குது. நான் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணுவேன். ஆக்கள் சொன்ன கருத்துக்கள், ஆக்கள் தந்த ரிவ்யூகள், எங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ எங்கெங்கெல்லாம் சாப்பிட்டாண்டெல்லாம் தேடி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியிலேருந்து ஆக்களால் திரிவுபடுத்தப்பட்டு உள்ளே அனுப்பி விஷத்தை கக்க வேணும். அதாவது எனக்கு தெரியல, ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் ஒரு வடமானத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு கிராமம், எக்கச்சி என்ற கிராமம் இன்றைக்கு உலகம் எங்கும் பேசப்படக்கூடிய ஒரு கிராமமாக மாறி இருக்குது. அந்த வளர்ச்சியே எங்களோட சகோதரங்களுக்கு பிடிக்கலைன்னு எனக்கு விளங்கல. அந்த வன்மத்தின் உச்சமாக அந்த வார்த்தை பிரயோகங்கள், வேலை செய்த ஆக்களுக்கு அடிச்சிருக்கணும், வேலை செய்த ஆக்களுக்கு தூசரத்தால் பேசியிருக்கணும், இந்த முதலாளிட்ட 3000 ரூபா கொடுத்துருக்க, நீ என்னோட சொல்லியிருக்கணும். ஒரு அம்மா குப்பை அள்ளிக்கொண்டு நின்ற அம்மாவை அந்த குப்பையை தூக்கி அந்த அம்மாவோட தலையில் போட்டிருக்கணும். என்ன நாகரிகம், என்ன கல்ச்சர், ஏன் இப்படி இருக்கிறீங்க, மனுஷர்களாக இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளுங்க, ஏன் இப்படி காட்டு மிராண்டிகளாக இருக்கிறீங்க. நாங்களும் அதில் வேலை செய்கிறாக்கள் வேறு யாரும் இல்லை. மேபி உங்களோட அக்காவை இருக்கலாம், உங்களோட தங்கச்சியாக இருக்கலாம், உங்களோட அம்மாவை இருக்கலாம். அந்த வேலை செய்த ஆக்களுக்கெல்லாம் அப்படி அந்த அளவுக்கு ஒரு குப்பையை தூக்கி நீங்கள் தலையில் கொட்டுற அளவுக்கு அங்கே ஒன்று கேவலமாக நடக்கலை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை, ஒரு காட்புணர்ச்சியை தெரியலை எனக்கு. என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது ரீச்சாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பாஸ்கரன் வெளிநாட்டுக்கு போகணுமென்று எதிர்பார்க்குறீங்களா, அல்லது தொடர்ந்து இப்படியான நிகழ்ச்சிகள் வரும்போது நீங்கள் இந்த மாதிரியான சேட்டைகளை செய்து அதை வைரலாக்கணும்னு நினைக்கிறீங்களா? தெரியல. ஸோ என்னவாக இருந்தாலும் மனுஷராக நேசிக்க பழகுங்க. அங்கே பணிபுரிகிற ஆக்களுக்கு வெளியில் போய்க்கெல்லாம் ரோட்டில் வச்சு அடிச்சிருக்கிறீங்க. என்ன தம்பியாக்கள், என்ன பழக்கம், என்ன நியாயம்? நீங்களும் ஒரு தாய் பிள்ளை, நாங்களெல்லாம் ஒரு விடுதலை நோக்கி, ஒரு தேசத்தை நோக்கி போராடினேன். நம்ம ஒண்டா தானே எல்லாம் செய்தோம். ஒரு நிகழ்ச்சி நடக்க நன்மை தீமை வேறு ஓகே ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கான பொறுப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான நஷ்டங்களை தர்றதுக்கு தயாராக இருக்கு. நீங்கள் என்னத்துக்கு வேலை செய்கிற ஆக்களோட இப்படி ஒரு அநாகரிகமாக ஒரு குப்பையை தூக்கி ஒரு அம்மாவோட தலையில் போடுறேன்னா உங்களுடைய அம்மாவுக்கு போட்டதுக்கு சமன். ஓகே, வெக்கி தலைகுனிங்க. ஆனால் இதெல்லாம் செய்து போட்டு வாசலில் காசையும் கிளைம் பண்ணி எடுத்துட்டு இப்போ காசு தருவணுமானு தொடர்ந்து ஃபோன் பண்ணி காசை எடுத்துக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் நடந்த வீடியோக்களை அப்படி போட்டு இப்படி போட்டு திரும்ப 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 அதை பூதாளமாக்கி கொண்டிருக்கீங்க. ஓகே, ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இது எல்லாத்தையும் செய்கிறீர்களோ அந்த நோக்கம் கடைசி வரை நிறைவேறாது. மக்களுக்கு தெரியும், மக்கள் உன்னிப்பாக இருக்கணும். எனக்கு கடைசி சனிக்கிழமையில் இருந்து இன்றைய காலை வரைக்கும் வரக்கூடிய மெசேஞ்சில் வரக்கூடிய மெசேஜ், டிக்டாக்ல வரக்கூடிய மெசேஜ், இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய மெசேஜ், ஃபோன் கால்கள்னு சொல்லி உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலும் இருந்தும் என்னால் எடுக்க இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் அண்ணன் கவலைப்படாங்க, அண்ணன் பயப்படாங்க, அண்ணன் நாங்கள் இருக்கிறோம், அண்ணன் நாங்கள் அடுத்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் உங்களுக்கு புரண்டியராக வேலை செய்கிறோம் என்று சொல்லி நிறைய உறவுகள் எனக்கு ஆதரவாக, எனக்கு பக்க பலமாக நான் சோர்ந்து இருக்கிற நேரங்களில் இல்லை என்ன நீங்கள் சோறக்கூடாது, நீங்கள் அவசாரம் இருக்கணும், நீங்கள் இப்படி இல்லை, நீங்கள் கண்கலங்கக்கூடாது, நீங்கள் இரண்டக்கூடாதுன்னு சொல்லி அவளை அன்போடையும் அவளை பாசத்தோடையும் இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்காக நான் இருப்பேன், உங்களோட நிற்பேன். ஓகே, வதந்திகளை நம்பாதீங்க.
நடந்த சம்பவத்தில் தவறு இருக்குது, அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. தவறனை ஏற்றுக்கொள்ளணும். எங்களோட சைடில் நிறைய பிள்ளை இருக்குது, அதுவும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம். ஆனால் திட்டமிட்டு வந்து குழப்பணும்னு வர்றாங்களே ஒன்றுமே செய்யலாம் கிடக்கு. ஆனால் தயவு செய்து இந்த தம்பி தங்கச்சியல் உங்கள்ட்ட தயவாக கேட்டுக்கொள்கிறேன், குடியை கெடுக்கும். நீங்கள் குடிச்சிட்டு நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு மேலே குப்பையை கொட்டினவனுக்கு உண்மையில் நிதானத்தில் இருந்திருக்குது வாய்ப்பே இல்லை. அது நேரத்தில் இருந்திருந்தால் ஒரு மனசு தன்மை இருக்க வேண்டிய அம்மா நிற்கிறான்னு தான் நம்ம பார்த்துட்டு வேண்டிய அம்மா க்ளீன் பண்ணி அந்த நேரத்திலையும் 13-14 ஆக்களை வச்சு குப்பையில் பொறுக்கிறதுக்கு ஒரு ரூட்டிங்கில் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கிட்ட வேலை செஞ்சு கொண்டு இருந்தார். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ நேரம் வேலை செஞ்ச அம்மா ஒருதன் வந்து எனக்கு சொல்லலை, எனக்கு இன்றைய காலமாக தான் இப்படி சம்பவம் நடந்தான்னு சொல்லி இது பண்ணிக்க எனக்கு உண்மையில் வந்து அந்த அம்மாவை கட்டிப்பிடிச்சி அலோனும் மாதிரி கிடக்கு. அந்த இடத்துக்கு அந்த மரிசி அந்த வலியை தாங்கி கொண்டு இந்த பிள்ளை இந்த இடம் வடிவ பார்க்கணுமான்னு சொல்லி தயவு செய்து மனுஷத்தன்மையாக நடவுங்க. இங்கே இல்லை, நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் இந்த மாதிரி நடக்காதீங்க ப்ளீஸ். ரீசார்ஜ் இல்லை, எங்கே போனீங்கன்னாலும் இந்த மாதிரி குப்பை வேலையில் செய்யாதீங்க. இளைய தலைமுறை பிள்ளைகளை உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. நீங்கள் தான் இந்த சமுதாயத்தை மாற்றணும். நீங்களெல்லாம் இப்படி நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து அடுத்த சமுதாயம் இப்படி தான் அடுத்த தலைமுறையும் இப்படி தான் பழகும். தயவு செய்து இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் எங்கே போனாலும் செய்யாதீங்க. ரீசார்ஜ் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் செய்யாதீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னா வந்து நேராக பேசி அதுக்கான தீர்வை பெற்றுக்கொள்வது முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி வன்மத்தை கக்காதீங்க. நான் உங்களுக்கு எந்த விதத்தில் நான் எதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களோட எனக்கு ஒரு விதமான வாய்க்கால் சண்டையோ வரம்பு சண்டையோ இல்லை. ஏன் இப்படி நடக்கிறீங்க, ஏன் இப்படி ஒரு கணிசமான ஒரு நபர்கள் ஓகே. உங்களுக்கு அரசியல் பயம் இருக்கிறதா, அல்லது பாஸ்கர் அரசியலுக்கு வந்துடுவார் அதனால் எங்களோட அரசியல் வாழ்க்கை போயிடுமென்று பயம் இருக்கிறதா, எனக்கு தெரியல. ஓகே, நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியே நான் இன்னும் அறிவிக்கலை. நீங்கள் அதுக்கு முதலே என்ன நீங்களாக வலுக்கட்டாயம் எடுத்து உள்ள விடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனிவே எல்லாத்துக்கும் நன்றி. வந்து கஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட மீண்டும் மை அப்ளோசாய்ஸ், மை ரியலி சாரி. அவங்கள எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த குழப்பம் விளைவிச்ச சகோதரங்களே தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்குறது செஞ்சிட்டீங்க போயிட்டீங்க ஓகே. இனிமேல் பட்டு இந்த மாதிரி செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. குடியை குறையுங்க, போதையை குறையுங்க, மனுஷரை முதல் மனுஷரை நேசியுங்க. அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலைக்கும். நன்றி, வணக்கம்.